இன்னைக்கு புதுச்சேரியில மாறி மாறி மத்தியில காங்கிரஸ் ஆட்சி, இல்லைன்னா பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி. ஆனா எந்த ஆட்சி வந்தாலும் புதுச்சேரி யூனியன் பிரதேசத்திற்கு தேவையான நிதி வழங்குவது கிடையாது. இங்க தேவையான நிதி இருந்தா தான் இந்த புதுச்சேரியை டெவலப் பண்ண முடியும். இது ஒரு சுற்றுலா மையம். இதே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளர் வெற்றி பெற்று வருகின்ற பொழுது ஒரு சிங்கப்பூர் போல இந்த புதுச்சேரி மாற்றி அமைக்கப்படும். இந்த பகுதி கூட 90 ஏக்கர் சொன்னாங்க. உப்பளம் பக்கத்துல உப்பளம் அந்த பக்கத்துல 150 ஏக்கர் இருக்குது. ஒரு அற்புதமான இன்றைக்கு ஒரு கண்காட்சி அமைக்கப்பட்டு இன்றைக்கு சுற்றுலா பயணிகளை ஈர்க்கக்கூடிய அளவிற்கு இந்த அமைப்பை ஏற்படுத்த முடியும். புதுச்சேரி இந்த நகரத்தை ஒரு அழகான நகரமாக உருவாக்க முடியும். ஆனா பல ஆண்டு காலமாக காங்கிரஸ், திமுக, என்ஆர் காங்கிரஸ் மாறி மாறி ஆட்சிக்கு வந்தாலும் மத்தியிலையும் காங்கிரஸும் ஆட்சிக்கு வருது, பாரதிய ஜனதா ஆட்சிக்கு வருது. ஆனால் யூனியன் பிரதேசம் இருக்கின்ற அந்த பாண்டிச்சேரியை யாரும் பார்ப்பதில்லை. இதனால ஏற்கனவே எப்படி இருக்குது அதே போலதான் இப்பவும் இருக்குது. ஆகவே சுற்றுலா வளர்ச்சி பெறுவதற்கு அனைத்து வசதிகளும் கொண்ட நகரம் புதுச்சேரி நகரம், புதுச்சேரி மாநிலம். இதையெல்லாம் நடைமுறைப்படுத்துகின்ற ஒரு துணிச்சல் அதிமுக கட்சிக்கு மட்டும்தான் இருக்கிறது என்பதை நேரத்தில் தெரிவிக்க விரும்புகின்றேன். அதோட இன்றைய தினம் மத்திய அரசாங்கம் டீசல் பெட்ரோல் விலை உயர்த்திக்கிட்டே இருக்கிறாங்க. இன்றைக்கு கச்சா எண்ணெயுடைய விலை குறைஞ்சாலும் கூட இன்றைக்கு இறக்குமதி செய்யப்படுகின்ற கச்சா எண்ணெய் விலை மிக மிக குறைவு. அப்படி குறைந்த கச்சா எண்ணெயை கூட இன்றைய தினம் அதிகமான வரி போட்டு இன்றைக்கு பெட்ரோல் டீசல் விலை விற்கிறாங்க. தம்பி அங்க பாரு ஏதோ ஒரு குடிசை என்னமோ எரிஞ்சிட்டு இருக்குது. ஹாஸ்டல் அப்ப அப்படியே கோருங்க தம்பி, நீங்க ஒண்ணும் இல்ல, அதுல ஒண்ணும் இல்ல. அங்க வேற அது வேற நீங்க அப்படியே கோருங்க, அதையும் பார்த்துட்டு இருக்கிறீங்க. அதெல்லாம் சம்பந்தப்பட்ட அதிகாரி அமைச்சிருவாங்க.